சிறகடிக்க ஆசை சிறியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சத்யா தான் ரேகாவை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் சத்யாவோட வீட்டுக்கு வந்து போலீஸ் இருந்துட்டு சத்யாவை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. சத்யாவும் அவங்களுடைய அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, நான் ரேகாவை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் எதுக்காக ரேகாவை கடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணை பெற்றவங்க வந்து கண்ணீரோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்திரா இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நினச்சது எல்லாமே நடந்துருச்சுடி, இதுக்காக தான் தலைப்பாடை நான் அடிச்சுக்கிட்டேன், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், அவன் கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ணான், ஆனால் இப்போ பாரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் முத்து வந்துடுறாரு. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்க? இதுக்காக தானே நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் அவனுக்கு தைரியம் கொடுக்க போய் தானே இப்போ இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்குது, என்னாச்சு மீனா, புரியும்படி நீ பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்யாவை ரேகாவை கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரேகாவோட அப்பா சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ போலீஸ் வந்து சத்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யா நேற்று பொண்ணு கேட்க போகும்போதே அவர் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றதா சொன்னாரு. என்னதான் இருந்தாலையும் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தானே அவரு, அதனாலதான் கிரிமினலா யோசிச்சு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. கண்டிப்பா அது சிந்தாமணி எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். நான் ஏதாவது ஒன்று பண்ணி சத்யா வெளியே கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஸ்டேஷனில் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருண் கிட்ட போயிட்டு சீதா வந்து கெஞ்சுறாங்க, சத்யாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட ஸ்டேஷனில் இருக்கிறவங்கள நான் பகிச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம அருண் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என் பேச்சை கேட்டிருந்தானா இந்நேரம் பிஸ்னஸில் வேறு லெவலுக்கு போயிருப்பான். இன்றைக்கி கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டதுனால தான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சத்யா மேலே எந்த தப்பும் இல்லை, அது விசாரித்து பார்த்தாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. மீனாவும் விசாரிக்கிறதுக்காக அந்த மூர்த்தியோட வீட்டுக்கு தான் போயிருக்கா. ரேகா மட்டும் அங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மீனாவும் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பணம் வேணும், பூவோட விஷயத்தை வந்து இன்னும் நான் பெருசாக லெவலுக்கு கொண்டு வரணும், அதனால எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, அந்த ஆள் எனக்கே பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா. ஆனால் அவரோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஏழைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற பொண்ணு, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, சரியாக சாப்பிடக்கூட இல்லை, ரூமை விட்டு கூட வெளியில் வரலை, நான் என்ன ஏதுன்னு பேசுகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி ரேகா இந்த வீட்டில் தாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.